ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஒரு வேற லெவலான ஒரு எப்படி சொல்கிறது, அசைக்கவே முடியாத வெற்றி அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க அண்டு ஒரு பெரிய ரெக்கார்டு இது அப்படின்னே சொல்லலாம். பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். எஸ், ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஃபர்ஸ்ட்லி நான் வந்து அவரோட ஒரு 200 டைம்லேயே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில். அந்த டைமே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு என்னமோ வீரேந்திர சேவாக்கை பார்க்குற மாதிரியே இருக்குது இவர் விளையாடுறப்போ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வீரேந்திர சேவாக்கு கிட்ட ஒரு விதமான ஆட்டிடியூடு ஒன்று இருக்கும். அடிச்சு நொறுக்கணும்னு தான் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆரம்பித்தார். அது ஒரு வேற மாதிரியான ஆட்டிடியூடு, அது அப்படியே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்கிட்ட இருக்குது. எஸ், இன்னும் ஒரு பெரிய டைம் இருக்குது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. அதுக்குள்ளே சேவாக் மாதிரி ஒரு லெஜெண்டோட நான் கம்பேர்லாம் பண்ணல. பட் ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடோட இருக்கிற ஒரு பிளேயர் மாதிரி தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. பானிபூரி மும்பை ஸ்ட்ரீட்ஸில் வித்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் அங்கேருந்து கட் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவோட டெஸ்ட் சீரீஸில் 2 டபுள் செஞ்சுரி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அடிச்சதில்லை சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி விராட் கோலி அடிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி 2 பேர் அடிச்சிருக்காங்க. அதை தாண்டி ஒரு இன்னிங்ஸில் அதிக 6 அடித்தது அவர் தான் ஒரு டெஸ்ட் சீரீஸில். இன்னும் அந்த டெஸ்ட் சீரீஸ் முடியவே இல்லை, அதுக்குள்ளே 20+ 6 போயிட்டார். அவர் தான் அதுலேயும் நம்பர் 1ல் இருக்காரு. ஒரு சின்ன பையன் என்னை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி சின்ன பையன் அவர் எவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்குறப்போ ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. எஸ், இதை தாண்டி ஃபாரின் கண்ட்ரீஸில் அங்கே இருக்கிற பிச்சர்ஸில் அவர் இன்னும் நல்லா விளையாடணும். ஏன்னா ஒரு பிளேயருக்கு அதுதான் பெரிய விஷயமா வந்து அமையும். அங்கே நம்ம ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா டீமை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுவோம். பட் எனக்கு என்னமோ இவர் அங்கேயும் நல்லா பண்ணுவார் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அவர் கண்ணில் பயங்கரன்னா என்னன்னே தெரியலைங்க. ஆண்டர்சன் அடிக்கிறாரு, கண்டினியூஸாக 2 6 அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 அடிக்கிறாரு. எஸ், அவர்கிட்ட ஒரு பயமே இல்லை. எஸ், ஆண்டர்சன் வந்து 41 வயசு ஆகுது அவருக்கு, இவருக்கு 21 22 தான் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை திரும்பி அடிக்கணும் அப்படின்னு தோன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அதை நான் ரிஷப் பண்ட்ட பார்த்தேன் டெஸ்ட் கிரிக்கெட்டில். ரிஷப் பண்ட் பெரிய பவுலரோ சின்ன பவுலரோ அவரோட ஆட்டிடியூடுக்கு அவர் ஒரு கிரிக்கெட் விளையாடுவார். எஸ், இவரை பார்க்குறப்ப எனக்கு அப்படி தாங்க இருக்குது. பெஸ்ட் ஃபீல்டராக இருக்காரு. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜோனில் இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரை கண்டிப்பாக அவரை வேணும்ன்ட்டு அவரை எடுத்து அவருக்கு கேம் டைம் கொடுத்து ஐபிஎல்ல, அதை தாண்டி அவரோட பர்சனல் இஷ்யூஸை சால்வ் பண்ணி அண்ட் அவரை ஒரு நல்ல இதில் பார்த்துக்கிட்டு நிறைய நல்ல கோச்சஸ் கொடுத்து ஃபிட்னஸுக்கு கரெக்டான ஒரு ஆளை கொடுத்து நிறையா ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி அவரை க்ரூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்க்குறப்பையும் சரி, சர்ஃப்ராஸ் கான் பார்க்குறப்பையும் சரி, தம்பி உன்னால் முடியும்ப்பா, நீயும் விளையாடலாம். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டு இருப்பேன், நிறைய பேர் இங்கே வந்து தப்பாக மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் வீடியோ நிறைய சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க பார்க்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்மளாலேயும் முடியும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பானிபூரி வித்துக்கிட்டு இருந்த ஒரு பையன், அங்கேருந்து அந்த பையன் இப்போ இந்தியாவுக்காக பயங்கரமாக ஆடிட்டு இருக்கான். ஸோ ஒன்னாலையும் முடியும். ஸோ கண்டிப்பாக நீ அங்கேருந்து வந்து அந்த ரூட் ப்ரோ முடியும்னு சொல்கிறீங்க, எனக்கு எப்படி போகிறதுனே தெரியல அப்படின்னா, நீ இருக்கிற இடம், நீ இருக்கிற சூழல், அதெல்லாம் பொறுத்து தான் உன்னோட ரூட்டை கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்லாம் உனக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நான் வேணா சொல்றேன், உன்னோட டிஸ்ட்ரிக்ட்ல பாரு எப்படி கிரிக்கெட் ஆடுறாங்க, எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் நல்ல காலேஜ், கிரிக்கெட்டுக்காக இருக்கிற காலேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு போ. அங்கேயுமே டக்குன்னு விளையாட விடுறதெல்லாம் கஷ்டம். பட் வார்டு நிறையா இருக்கு. அண்ட் நிறைய பேர் நான் வேற வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து கேஸ்ட்டை வச்சு உனக்கு கொடுக்கவே மாட்டாங்கலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் நம்பாத நீ, தயவு செஞ்சு வா, உன்னாலையும் முடியும். ஏன்னா எனக்கு சீரியஸ்லிங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சர்ஃப்ராஸ் கான் மாதிரிலாம் ஆடுறப்போ எனக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பசங்களும் நம்ம நிறையா சென்னை தாண்டி ரொம்ப டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்களாம் இருப்பாங்கல்ல, நிறையா பசங்க கனவோடு இருக்காங்க. இப்போ நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பசங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கனவோட எங்கிட்ட எந்த ரூட்டை எடுத்து போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அண்டு தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு அதை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சென்னையிலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போயிட்டுலாம் தூக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த அவங்க தான் ஏதாவது பண்ணி அந்த வழியை கொடுக்கணும். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது மாதிரி பசங்க வந்து இந்தியாவுக்காக ப்ளே பண்ணுறப்போ. ஆப்வியஸ்லி நல்லா இருக்குது, அவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க.
விளையாடுறப்போ அப்படின்னே சொல்லலாம். எஸ், கிரிக்கெட் அப்படின்னாலே அது ஒரு எமோஷ்னல் கேமுங்க, ஓகேவா? ஸோ அது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறையா பேர் ஒரு 24-25 வயசில் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 6-7 பேர் கிரிக்கெட் ஆடணும் இந்தியாவுக்காக, நம்மளும் பெருசாக வரணும் அப்படின்ட்டு ட்ரீமோடு இருந்தவங்க தான். ஆனால் வழி தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகிருப்பீங்க. அண்ட் நீங்கள் இப்போ ஊர் சைடில் இருக்கீங்க, உங்கள் இதில் ஏதாவது நல்ல டேலண்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் காசு பணம்லாம் கொடுத்து உதவ வேணாம். எங்கேருந்தாவது அவனை வந்து ஏதாவது ஒரு ரூட்டு பிடிச்சி அனுப்பி வைங்க. டே, இப்படி ஒரு ரூட் இருக்குடா போடான்னு அவன்கிட்ட சொல்லுங்கள். அதுவே பெரிய விஷயம் தான். அவன் அங்கேருந்து பிடிச்சி வந்துடுவான் கண்டிப்பாக. ஏன்னா நடராஜன் வந்தாருன்னு நம்ம பேசுகிறோம், பட் நடராஜன் பின்னாடி ஒரு ஜேபின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அப்படி பார்த்து கொண்டுட்டு வந்தார். அந்த அளவுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னாலும் அந்த ரூட்டு மட்டுமாவது நிறையா பசங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த ரூட்டை கண்டுபிடிச்சி அனுப்புங்க. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசங்க பிடிச்சி மேலே வந்துடுவாங்க. அண்டு தயவு செஞ்சு அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. நம்ம கேஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு தனி கேஸ்ட்டில் இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் கிடையாது. எப்படியாவது வந்து அந்த பசங்க டிஎன்பிஎல் ஆடினாங்கன்னா உலகத்துக்கே தெரிஞ்சிடும் ஒரு நல்ல டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஐபிஎல் ஆஃபர் கிடைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யாரையாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு டேலண்ட் இருப்பாங்க. அப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னாலாவது கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்போம். வேறு யாராவது அந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா கிரிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட கேமும், ஓகே, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கணும், எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். பட் நம்ம தமிழ்நாடுன்னு எடுக்கிறப்போ இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வரணும், வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஓகே, இப்போ ஒரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக், ஒரு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக், ஒரு சேலம், அதுக்கப்புறம் ஒரு காஞ்சிபுரம், அப்புறம் ஒரு காரைக்குடி, இது மாதிரி ஒரு புதுக்கோட்டை, இப்படி போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நிறையா பசங்க வரணுங்கிறது தான் எல்லாரோட ஒரு பெரிய கனவாக இப்போ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஆப்வியஸ்லி பாருங்கள், ஏதாவது பசங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி அனுப்பி வைங்க. அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக. அந்த ரூட்டு கிடைக்காம தான் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற பர்சனல் அட்வைஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தால் கிரிக்கெட் ஆடுற ஸ்கூல் காலேஜ் பார்த்து சேர்ந்துருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அங்கேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, டிஸ்ட்ரிக் ஆடலாம், under-16, under-17, under-18, under-19லாம் ஆடிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், நீங்கள் கிரிக்கெட் பிளேயராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே, ஸோ இந்த வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி பேச ஆரம்பித்தோம். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஃபீல் லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.